சீரியல்ல என்னடா நடந்துட்டு இருக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாமனார உட்காந்துட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேலைக்காரியோட கேவலமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாவம் இந்த அழகுமலர் வந்து சும்மா என்னங்க ஏதாவது வந்து எதிர்த்து பேசுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அது எதுவுமே பண்ணாம அமைதியா ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சாமி போட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க ஹஸ்பண்ட் பாக்கியராஜ், ஐயோ என்னையா பாக்கியராஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது சும்மா நம்ம மதி வந்து எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் வந்து கேட்டாங்க, கேட்டவொன்னே அவங்க வந்து கொஞ்சம் ரியாக்ஷனாக பார்க்கணுமே, எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுத்தாங்க தெரியுமா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் என்ன வந்து சொல்ல வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகு மலரை பிடிச்சி ரொம்ப வந்து ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அழகு மதி சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுன்னே கேட்டாங்க. நீ கேட்டோம்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம மாமனார் வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தார். இதில் வேற நம்ம நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கிற அம்மா வேற வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பேசிட்டாரா, நீ என்னம்மா கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் வந்து கேட்காதம்மா, நீ எல்லாம் கேட்கறதெல்லாம் வந்து இது பிரச்சனை இல்லைம்மா, நீ யாரு, நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பேசிட்டாரு. இது வந்து பேசும்போது நமக்கே வந்து கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, இந்த அம்மா வந்து பாவம் வந்து விருந்தாளியே வந்தார், இவங்ககிட்ட வந்து ராவடி பண்ணிட்டு இருக்கிறார் இவர் இப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாமனார் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கேரக்டர்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்ம அழகு மலரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க, அழகுமதி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவங்க பண்ணுறது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஆக்வர்டாக தான் இருக்குது. இந்த மாமியார் சும்மா கால் வலிக்குது, தைலத்தை போட்டு தேய்ச்சி சுடு தண்ணி கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, காஃபியை கொண்டு வா, ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கிற அம்மா அத்தைக்கு வந்து பொருட்களை என்னடான்னு இப்போ கேட்டு விட்டாங்க. கேட்ட வாக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டாரு. மாமனார் வேறு சம்மந்தி வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சுரேஷ் வந்து ஒரு மாதிரி வந்து தயங்கி நின்றுட்டு இருக்கான். எதுக்கு தான் போலீஸில் இருக்கான்னு அப்பா வந்து எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கணும்னு இருக்கான். பாக்கியராஜ் அதுக்கு ஒரு மேலே சும்மா இருப்பாங்களா? நம்ம மீனாக்கு தெரிஞ்சவொடனே மீனா புருஷன் வேறு வந்துட்டாரா, போட்டு பொலன்னு பொழக்கிறதுக்குன்னு வந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைதியாக சுமூகமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் போட்டு பொலன்னு பொழக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் சரியான ஒரு பெரிய ஒரு வந்து நோஸ் கட்டு கொடுக்குற மாதிரி பேசணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இவங்க அழகு மலர்லாம் பேசவே மாட்டாங்க. இவங்க அப்படியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எப்போ தான் பேசுவாங்க, அடுத்த வருஷம் தான் பேசுவாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. போட்டு வாங்குவாங்கன்னு வாங்க போகிறாங்க. அது வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்சி வந்து எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அழகு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ